ஒரு காலத்துல ஸ்ரீரங்கம் கோயில் மைசூரை ஆண்ட விஜயரங்க சொக்கநாதர் ஆட்சியில கீழ் இருந்தது. அப்போது பெருமை கொண்ட ஸ்ரீரங்கம் கோயில் வந்து கற்பூர படியேற்ற சேவை ஒன்று பார்க்கணும்னு விரும்பினார் இந்த மன்னர். முறைப்படி ஓலை அனுப்பி அவர் வந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து குடும்பத்துடன் யானை சேலைகளுடன் ஸ்ரீரங்கம் புறப்பட்டு வந்தான். ஆனா வந்து இயற்கை இடர்பாடுகள்ல தான் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள வர முடியல. ஆனா இங்க வந்து ஸ்ரீரங்கத்துல அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள கற்பூர படியேற்ற சேவை நடந்து முடிஞ்சிடுச்சு. அதனால இவர் வந்து சொக்கநாதர் என்ன செய்யறாரு, எனக்காக மறுபடியும் நீங்க நடத்துங்க அப்படின்னு கேட்டாரு. அப்படி எல்லாம் நிர்வாகிகள் இந்த குருக்கள்லாம் இல்ல, எங்க பெருமாள் வந்து ரங்கராஜா அவருக்காக மன்னர் காத்திருக்கணும் ஒழிஞ்சு மன்னருக்காக ரங்கராஜா பார்த்துருக்க மாட்டாரு அப்படின்னாரு. இதனால இவர் வந்து விஜயரங்க சொக்கநாதர் வந்து தன்னோட ஆட்சியையே ஸ்ரீரங்கத்துக்கு மாற்றி 1 வருஷம் இருந்து அடுத்த அந்த கற்பூர படியேற்ற தேவையை வந்து பார்த்துட்டு ஊர் திரும்பினாரு.